friends, welcome to Green Designers. Today our class la இன்னைக்கு நம்ம stem stitches work பண்ண போறோம். சரி threadல ஒரு குட்டி chain stitch போட்டுக்கலாம். அடுத்து chain stitches வந்து நல்ல லாங்கா எடுத்துக்கங்க. லாங்கா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் வந்து எங்க எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம லாங்கா எடுத்தோம்ங்களா chain stitches அதுக்கு வெளி பக்கமா நம்ம வந்து சென்டர்ல நீடில் இன்சர்ட் பண்ணனும். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்பவும் நீடில் வந்து நம்ம டர்ன் பண்ணிட்டு ஒரு லாங் ஸ்டிட்ச் எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க அந்த லாக்குக்கு கீழே கொஞ்சம் ஒரு கேப்னஸ்ல நம்ம அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் எடுக்கணும். லாங் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது உள்பக்கமாக கொடுக்கக்கூடாது. நம்ம வெளிப்பக்கம் தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுக்கணும். பாருங்கள், வெளிப்பக்கமாக ஆனால் சென்டரில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே நீடில் திருப்பி ஒரு குட்டி லாக் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் நல்லா டைட்னஸாக இருக்கும். அப்போ நம்ம ரிவர்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு நீடில் திருப்பும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட் மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரி த்ரெட்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற அந்த லாங் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸாக நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு நம்ம ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ணணும். லாக் கொடுக்காமல் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ் நம்ம எப்படி சரியில் ஒர்க் பண்ணமோ அதே தான் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஒரு லாங்காக வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நிடில் ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த லாங் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வெளிப்பக்கமாக வந்து நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நம்ம லாங் ஸ்டிச் எடுக்கணும். நம்ம இதே தான் வந்து சரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணோம். சரி த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம். இது வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் திரும்ப ஒரே கொஷின்ஸ் தான் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நீடிலுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம த்ரெட் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது நம்பர் 13 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலில் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். வளைவான ஷேப்ஸில் நம்ம எப்படி வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு கொடி மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் மெத்தட் தான் வந்து இதுலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீடில் அப்படியே ரிவர்ஸாக திருப்பி நம்ம சென்டரில்
ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் கொடுத்து அடுத்த செயினை ஒர்க் பண்ணணும். என்னென்னா இந்த ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஷேப் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி வளைவுகளை வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் லூஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டர்ன் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் இருக்கணும் த்ரெட்டு, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கரெக்ட் லெவலில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த வளைவில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம கொடுக்குற அந்த லாங் ஸ்டெம் ஸ்டிச்சஸை கொஞ்சம் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி சின்னதாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து டர்ன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். ரொம்ப லாங்காகவும் எடுக்காமல் ஒரு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக வந்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்பு மேலே தான் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சஸை கொடுக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம வெளிப்பக்கமாக வந்து ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஷேப் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் அந்த ஷேப் மேலேயே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற மாதிரியே பாருங்கள். ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸில் எங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒர்க் பண்ணுவோம். அந்த வளைவுகளாக இருக்க லைன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கொடி டிசைன்ஸு அதிலலாம் வந்து நம்ம த்ரெட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது பார்க்க நல்லா கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் எம்போஸ்டாகவும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸில் எப்படி வந்து ஒரு பீட் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்டெம் ஸ்டிச்சஸை எப்படி ஒர்க் பண்ணுவோமோ ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல லாக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயின் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 mm பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லாங் ஸ்டிச் எடுத்து ஒர்க் பண்ணணும். பீட்க்கு பக்கத்தில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுப்போம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் சென்டரில் வந்து அந்த பீட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாங் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா 3 mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 4 mm அப்படி இல்லைனா சீனி பாசி அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். பார்க்கறது தான் நமக்கு என்னவோ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சஸ்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பீட் ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு லைன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது அதனுடைய டிசைன்ஸ் வந்து நல்லா லுக் வந்து கொஞ்சம் நீட்டாக நல்லா ஹை லெவலில் இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த பீட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் ஸ்டிச்சஸ்லாம் ஒர்க் பண்ணுவேன். ஸ்டெம் ஸ்டிச்சஸில் வந்து பீட் வந்து நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டோம். இது வந்து என்னுடைய ஓன் ஐடியாஸில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நான் ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் எனக்கு லுக் வந்து நல்லா ஒரு கிராண்ட் லுக் கிடச்சிது. ஸோ இதையே வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த லைன்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும் நம்மளுக்கு பீடும் அண்ட் தென் நம்ம கொடுத்துருக்க அந்த த்ரெட்டும் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு லைன்ஸ்லேயோ இல்லை ஒரு செக்குடு பேட்டர்ன்ஸ்லேயோ நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஆரி ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண நம்மளுக்கே நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக்கும் இருக்கணும். சேம் டைம் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டிச்சஸும் வந்து நம்ம க்ரியேட்டிவ் ஐடியாஸும் இருக்கணும். நம்ம எண்ணோட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணோட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பீட் ஆட் பண்ணி. தேங்க்யூ டு ஆல்.